Good morning, my dear third standard students. Welcome back to GK class. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் ஏ நியூ வேர்ட்ஸ். ஓகேவா? அவங்க ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டில் நீ ஒரே ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு லெட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் இன்னொரு நியூ வேர்டை ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் அது வந்துட்டு எப்படி வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அவங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு அனிமலாக மாற்றுங்க, சேஞ்ச் இன்டு அன் அனிமல், சேஞ்ச் இன்டு அ ட்ரெஸ், சேஞ்ச் இன்டு அ ஃபுட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூவை பேஸ் பண்ணி நீங்கள் அவங்க கொடுத்துருக்க வேர்ட்லேருந்து ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணி அந்த நியூ வேர்டை ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணுறதுனால கண்டிப்பாக தேர் வில் பி அ டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீனிங் ஆஃப் தோஸ் டூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்க வேர்டு ஒன்று, அந்த வேர்டில் நீ ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதோடைய மீனிங் முழுமையாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேவா? நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஈவன் யூகேஜிலேருந்தே உங்களுக்கு மிஸ்ஸு சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, நேஷ்னல் எப்பிக், ராமாயணா, மகாபாரதா, பகவத்கீதா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய நேஷ்னல் எப்பிக் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னென்ன ஞாபகம் இருக்கா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை, இந்த லெசனுக்கு ரிலேட்டடாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி ஒரு வேர்டில் ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணால் மீனிங்கே சேஞ்ச் ஆகுதோ, அதே போல் சிலப்பதிகாரம் ஸ்டோரியிலையும் ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆனதுனால ஒரு உயிரே இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா? கோவலன் அப்படிங்கிற கேரக்டர் டெட்டானதே அந்த ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆனதுனால தான். அது எப்படிங்கிறத இப்போ மிஸ்ஸு சொல்கிறேன். ஓகேவா? ஷார்ட்டாக சொல்லிடுறேன்ப்பா ஸ்டோரியை. ஸோ சிலப்பதிகாரம் நீங்கள் நிறைய என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் நிறைய கேர்ள்ஸ் போடக்கூடிய ஒரு காஸ்டியூம் என்ன அப்படின்னா கண்ணகியோட காஸ்டியூம் கண்டிப்பாக போடுவீங்க. ஓகேவா? அந்த கண்ணகி எந்த ஸ்டோரியில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா இந்த சிலப்பதிகாரம் ஸ்டோரி தான். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போக 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 இந்த சிலப்பதிகாரம் இல்லாமல் உங்களுக்கு தமிழ் புக் வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போவே இந்த ஸ்டோரியை கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ கோவலன், கண்ணகி அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்ஸ், ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கோவலன், கண்ணகி அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கோவலனும் கண்ணகியும் நல்லா தான் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணாங்க. பட் ஏதோ சம் ஃபேட், அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டான்ஸிங் கேர்ள், டெம்பிளில் டான்ஸ் ஆடக்கூடிய இன்னொரு கேர்ளை கோவலனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகேவா? அந்த கேர்ள் பேர் மாதவி. அந்த கேர்ள் பேர் என்னது? மாதவி. ஸோ ஒரு டெம்பிளுக்கு போகிறாரு, அந்த மாதவி டான்ஸ் ஆடுறதை பார்த்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஒய்ஃப் கண்ணகி இருக்காங்க இல்லையா, கண்ணகியை விட்டுட்டு மாதவி கூடயே போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ மாதவியை பிடிச்சதுனால அவங்க கூடவே போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ கண்ணகி தனியாக இருக்காங்க. ஓகேவா? அவங்களே லைஃப்பை லீட் பண்ணி அவங்களே தனியாக அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? அந்த சைடு கண்ணகியோட ஹஸ்பண்ட் கோவலனும் மாதவியும் ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் கோவலன்கிட்ட இருந்த எல்லா மணியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தீந்து போச்சு. ஓகேவா? எல்லாத்தையுமே மாதவி கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இப்போ மணியே இல்லை. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு சின்ன சண்டையினால் மாதவியை விட்டு திரும்ப என்ன பண்ணிடுறாரு, பிரிஞ்சு வந்துடுறாரு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கண்ணகியை விட்டுட்டு மாதவி கிட்ட போனார். அப்புறம் மாதவி கூட எல்லா மணியையும் விட்டுட்டு மாதவி கிட்டேருந்து திரும்ப வராரு. திரும்ப வந்து கண்ணகியை தேடி கண்ணகியோட வீட்டுக்கு வராரு கோவலன்.
நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், என்னை விட்டுட்டு போனேன்ல, நான் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன், கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் கண்ணகி அப்படி சொல்லவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னா, என்ன இருந்தாலும் கோவலன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தானே, பரவாயில்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மன்னிச்சிடுறது. ஓகேவா. ஸோ மன்னிச்சு திரும்பவும் கோவலனை என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அகைன் கோவலனும் கண்ணகியும் திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்து லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. பட் இப்போ அவங்க கையில் என்ன இல்லை, எந்த ஒரு மணியுமே இல்லை, எப்படி லிவ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இங்கேருந்து மதுரைக்கு போகிறாங்க. ஓகேவா. அவங்க லிவ் பண்ண ஊரை விட்டு மதுரைக்கு போகிறாங்க. ஓகேவா. ஸோ மதுரைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண என்ன வேணும், மணி வேணும் இல்லையா. அப்போது கண்ணகி சொல்கிறாங்க, அவங்களோட லெக்கில் வியர் பண்ணியிருந்த ஆங்க்லெட், இப்போ கேர்ள்ஸ் நீங்கள் வியர் பண்ணுற அந்த ஆங்க்லெட்டை கொலுசுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுவே ஓல்டன் டேஸில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிலம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் வியர் பண்ணுற அந்த ஆங்க்லெட்டுக்கு பேர் என்னது, சிலம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதில் ஒரு சிலம்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலட்டி கோவலன் கையில் கொடுத்து, இதை போய் நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்துடுங்க, சேல் பண்ணிவிட்டு வந்துடுங்க, சேல் பண்ணிவிட்டு அதுக்கான மணியை வாங்கிட்டு வாங்க, அந்த மணியை நம்ம வச்சு என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தராங்க கண்ணகி. அதே மாதிரியே கோவலனும் பாவம் அந்த ஒரே ஒரு சிலம்பை வாங்கிக்கிட்டு ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு சேல் பண்ணலான்ட்டு போகிறாரு. அந்த டைமில் அந்த மதுரையை ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் பாண்டியன் நெடுஞ்செழியன் அந்த கிங்கோட பேர். ஓகேவா. அந்த கிங்கோட குவீன் இருப்பாங்கள்ல, அவங்க பேர் கோப்பெருந்தேவி. அவங்க பேர் என்னது, கோப்பெருந்தேவி. ஸோ அந்த குவீனோட ஒரு ஆங்க்லெட் இதே மாதிரி ஒரு சிலம்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு. சிலம்பு என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. அதை தேடி அவங்களுடைய அந்த நகை செய்வாங்க இல்லையா, ஜுவல்லரி மேக் பண்ணுவாங்கல்ல, கோல்டு ஸ்மித்து, அவர் தேடி வந்துட்டுருக்காரு, அதே மார்க்கெட்டில் வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த கோல்டு ஸ்மித்து அந்த குயினோட ஆங்க்லெட்டை தேடி வராரு. இங்கே கோவலன் என்ன பண்ணுறாரு, கண்ணகியோட ஆங்க்லெட்டை விற்கிறதுக்காக போகிறாரு. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கோல்டு ஸ்மித்து, கோவலன் தான் திருடிட்டான், குயினோட சிலம்பை கோவலன் என்ன பண்ணிட்டான், திருடிட்டான் அப்படின்னு நினச்சி கோவலனை கேட்ச் பண்ணிடுறார். ஓகேவா. பிடிச்சிடணும், இவன் தான் திருடன் அப்படின்னு கேட்ச் பண்ணிடுறாரு. இதை போய் நேராக கிங்கு கிட்ட சொல்கிறாரு. இப்போ நல்ல கவனிங்க, கிங்கு கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து குயினோட ஆங்க்லெட்டை தேடி மார்க்கெட் சைட் போயிருந்தேன், அங்கே ஒருத்தன் கையில் சிலம்பை வச்சுக்கிட்டு விற்கிறதுக்காக வந்திருந்தான், நாங்கள் அவனை பிடிச்சிட்டோம், என்ன பண்ணட்டும் இப்போது அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஓகேவா. ஸோ அப்போது அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன சொல்லினாரு அப்படின்னா, அவனை கொன்று வா அப்படின்னு சொல்லிட்டாரு. கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கணும். கொண்டு வா அப்படின்னா கூட்டிகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக அவர் அந்த ஒரு லெட்டர் கொண்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக கொன்று ரூன்னு சொல்லிட்டார். கொன்றுனா கில் பண்ணுறதுன்னு அர்த்தம். கொன்றுனா என்னது, கில் பண்ணுறதுன்னு அர்த்தம். கொண்டு வான்னு சொல்லியிருந்தா கூட்டிகிட்டு வான்னு அர்த்தம். கொன்றுவான்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோவலனை நேராக போய் ஸ்வாடை வச்சு கில் பண்ணிட்டாங்க. ஸ்வாடை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, கில் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் பண்ண ஒரு மிஸ்டேக்னால, பாண்டியன் நெடுஞ்செழியன் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக்னால, ஒரு லெட்டரை மாற்றி சொன்னதுனால ஒரு உயிரே போயிடுச்சு. ஒரு உயிரே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஸோ கோவலனை கில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்டர் கண்ணகிக்கு தெரிய வந்து, கண்ணகி வந்து வேகமாக பாண்டியன் நெடுஞ்செழியன் கிட்ட ஜஸ்டிஸ் கேட்பாங்க, எப்படி நீங்கள் என் ஹஸ்பண்டை கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஸ்டோரி இன்னும் கண்டினியூ ஆகும். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என்னோட குயினோட ஆங்க்லெட்டுன்னு கிங் சொல்லுவார், இல்லை அது என்னோட ஆங்க்லெட்டுன்னு கண்ணகி சொல்லுவாங்க. எப்படி நீ சொல்கிற, ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே கண்ணகி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இன்னொரு லெக்கில் இருந்த இன்னொரு ஆங்க்லெட்டை வேகமாக தூக்கி உடைப்பாங்க. அப்படி உடைக்கும்போது உள்ளேருந்து முத்து இருக்கு இல்லையா, முத்து மாணிக்கம், மாணிக்கம் வந்து அப்படியே தெரிச்சு விழுகும். ஓகேவா. ஸோ இவங்கக்கிட்டோட இருக்கிறது மாணிக்கம், ஒரு ஜெம்மு, ஆனால் குயினோடது முத்து. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. அதை வச்சு பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன நினச்சிக்குவார், ஆஹா தப்பாக ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே ஹார்ட் பிரேக் ஆகி டெட் ஆகிடுவார். ஓகேவா. ஸோ இதுதான் ஸ்டோரி. அதுக்கப்புறம் மதுரையவே என்ன பண்ணிடுவாங்க, கண்ணகி அப்படியே எரிச்சிடுவாங்க, ஃபயர் பண்ணிடுவாங்கன்னு ஸ்டோரி முடியும்.
இப்போ மிஸ்ஸு எதுக்காக இந்த ஸ்டோரியை சொன்னேன்னா, அந்த ஒரு லெட்டர் கொண்டு வா அப்படின்னு அவர் ஒழுங்காக சொல்லியிருந்தா கோவலனை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. கொன்று வா அப்படின்னு சொன்னதுனால கோவலனை கில் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆனதுனால மொத்த மீனிங்குமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பின்னாடி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியோட இப்போ நம்ம லெசனை கண்டினியூ பண்ணலாம். லெசன் 33 மேக் எ நியூ வேர்டு மேக் பண்ண போகிறோம். மேக் நியூ வேர்ட்ஸ் பை சேஞ்சிங் ஒன் லெட்டர். ஒரு லெட்டரை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அவங்க க்ளூ கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூவை யோசித்து எந்த லெட்டரை மாற்றினா அவங்க கொடுத்துருக்க க்ளூவுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் மில் இன்டு அ ட்ரிங்க். மில்லுங்கிற அந்த வார்த்தையை, மில்லுனா என்ன? ரைஸ் மில், ஃப்ளோர் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் ரைஸை கொண்டு போய் கிரெயின்ஸாக கொடுத்தீங்கன்னா ரைஸாக கொடுப்பாங்க. மாவு அரைக்கிற மில்லு. ஓகேவா? ஸோ அந்த மில்லை நீங்கள் என்னவா சேஞ்ச் பண்ணணுமா? ஒரு ட்ரிங்க்கு, குடிக்கிற ஐட்டமாக, ட்ரிங்க் ஐட்டமாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ மில்லில் எந்த லெட்டரை சேஞ்ச் பண்ணால் அது ஒரு ட்ரிங்க் ஐட்டமாக மாறும்? லாஸ்ட்டில் இருக்க எல்லை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கே போட்டிங்கன்னா மில்க் அப்படின்னு மாறும். இப்போ மில்க் ஒரு ட்ரிங்க் ஐட்டம் தானே. அவங்க சொன்ன க்ளூ படி வந்துருச்சா? இதுதான் சேஞ்ச் எ ஒன் லெட்டர். அவங்க கொடுத்துருக்க வேர்டில் அவங்க கொடுத்துருக்க க்ளூவை வச்சு நீங்கள் ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ மில்க் ட்ரிங்காக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? இது எக்ஸாம்பிள். இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டாங்கி. என்னது? டாங்கி அப்படின்னா கழுதை. டாங்கினா என்னது? கழுதை. ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை இப்போ நீங்கள் என்னவா சேஞ்ச் பண்ணணும் இந்த டாங்கியை அப்படின்னா, சேஞ்ச் இன்டு அனதர் அனிமல். இன்னொரு அனிமலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். டாங்கியை இன்னொரு அனிமலாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன? அது மங்கி. ஸோ டாங்கியில் டி எடுத்துகிட்டு எம் போட்டிங்கன்னா என்ன அனிமலாக மாறிடும்? மங்கியாக மாறிடும். ஸோ டாங்கி மங்கி. அவங்க சொன்ன க்ளூ ஓகேவா? இன்னொரு அனிமலாக மாற்றியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ மங்கியை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப மிஸ்சீவியஸ் அனிமல். மங்கி எப்படிப்பட்ட அனிமல்? ரொம்ப மிஸ்சீவியஸ் அனிமல். ட்ரீக்கு ட்ரீ ஜம்ப் பண்ணும், ஸ்விங் பண்ணும், மிஸ்சீவியஸ், ரொம்ப குறும்பு பண்ணும், நாட்டி அனிமல். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? டாங்கியை இன்னொரு அனிமலாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். தட் இஸ் மங்கி. டி எடுத்துட்டு எம், மற்ற எந்த லெட்டர்ஸையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. டி எடுத்துட்டு எம் போட்டு இட்ஸ் பிகம் மங்கி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இன்லேண்ட். நெக்ஸ்ட் ஒன் என்னது? இன்லேண்ட். சேஞ்ச் இட் இன்டு அ லேண்ட் சரவுண்டட் ஆன் ஆல் சைட்ஸ் பை த வாட்டர். ஓகேவா? இன்லேண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, சுற்றி லேண்ட் இருக்கும், நடுவில் மட்டும் வாட்டர் இருக்கும். சுற்றி லேண்டு, நடுவில் வாட்டர் இருந்தால் அது பேர் இன்லேண்டு. அதுவே சுற்றி வாட்டர், நடுவில் லேண்ட் இருந்துச்சுன்னா அது பேர் ஐலேண்டு. இஸ் இருக்கிறதுனால நீங்கள் இஸ்லேண்டுன்னு படிக்கக்கூடாது, ஐலேண்டுன்னு தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த இன்லேண்டை நீங்கள் எல்லா சுற்றி வாட்டராக கவர் பண்ணியிருக்க ஒரு பிளேஸாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுற்றி வாட்டர், நடுவில் மட்டும் லேண்டு, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஐலேண்ட். இதை நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருக்கீங்க. ஐலேண்ட். ஏன், நம்ம டூர் போகும்போது கூட அந்த ரோப் காரில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சிவா டெம்பிளில் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதே ரோப் காரில் ரிட்டர்ன் வருவீங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த டெம்பிள் இருக்கிற அந்த இடம் வந்துட்டு நடுவில் ஒரு லேண்டு, சுற்றி என்ன இருக்கும்? வாட்டர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சுற்றி வாட்டர், சென்டரில் மிடில் லேண்ட் இருந்துச்சுன்னா தட் லேண்ட் இஸ் கால்ட் அஸ் ஐலேண்ட். அதுக்கு பேர் என்னது? ஐலேண்ட். ஸோ இந்தியாவுக்கு கீழே ஸ்ரீலங்கா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் இருக்கும், நடுவில் லேண்டு. ஸோ ஸ்ரீலங்கா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஐலேண்ட். ஓகேவா? ஸோ இன்லேண்டை நம்ம என்னவா மாற்றிருக்கோம்? ஐலேண்ட். இன்னில் எண்ணெய் எடுத்துட்டு எஸ் போட்டிங்கன்னா ஐலேண்ட். இன்லேண்டில் எண்ணெய் எடுத்துட்டு எஸ் போட்டிங்கன்னா ஐலேண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்கு. டிஇசிகே டெக்கு. டிஇசிகே டெக்கு. இந்த டெக்கு அப்படின்னா என்னென்னா,
நீங்கள் ஓல்டன் டேஸில் சிடி, இப்போ தான் எல்லோரும் மொபைலில் ஹாட்ஸ்டாரு, ஓடிபி அப்படின்னு நிறைய என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மொபைலில், கம்ப்யூட்டரில், நெட்டில் ஃபிலிம்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓல்டன் டேஸில் இந்த டெக்குனா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரில் சிபியு இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சிடியை உள்ளே பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிடியை அந்த டெக்கில் போட்டால் தான் உங்களால் ஃபிலிம்மை வந்துட்டு பார்க்க முடியும். அதுக்கு பேர் சிடி டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டெக்கை நீங்கள் இப்போ என்னவா மாற்றணுன்னா, கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சராக மாற்றணும். கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சராக மாற்றணும். ஃபர்னிச்சர் அப்படின்னா வுட்டால் மேக் பண்ணப்பட்ட, இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்னவா சொல்லலாம், ஒரு உட்கார்றதுக்கு, படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி டேபிள், சேரு, இதை தான் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சராக நீ மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாற்றலாம்? டிஇசிகே டெக்கு. கிளாஸ் ரூமில் என்ன ஃபர்னிச்சர் இருக்கும்? டெஸ்க் இருக்கும். அப்போ அந்த சிக்கு பதிலாக எஸ் போட்டிங்கன்னா டெஸ்க்கு, சிக்கு பதிலாக எஸ் போட்டிங்கன்னா என்னவா மாறும்? டெஸ்க்காக சேஞ்ச் ஆகும். ஸோ டெக்கு, சேஞ்ச் இட் இன்டு அ கிளாஸ் ரூம் ஃபர்னிச்சர். கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சராக சேஞ்ச் பண்ணணும் டெக்கை. ஸோ டிஇசிகேல சி எடுத்துகிட்டு எஸ் போட்டிங்கன்னா டெஸ்க்கு. ஓகேவா? டெக்கு, டெஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? போட்னா கப்பல். ஓகேவா? இந்த போட்டை நீங்கள் என்னவா சேஞ்ச் பண்ணணும்? சேஞ்ச் இட் இன்டு an article ஆஃப் ட்ரெஸ்ஸு. ஓகேவா? ஆர்டிக்கிள் ஆஃப் ட்ரெஸ்ஸுனால் நீங்கள் வியர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ் ஐட்டமாக அதை மாற்றணும். வியர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக இந்த போட்டை மாற்றணும். ஓகேவா? எதுக்காக இப்போ க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? நீங்கள் போட்டில் ஒரு லெட்டரை மாற்றணும் அப்படின்னோன்னா நீங்கள் பிக்கு பதிலாக ஜி போட்டு கோட்டுன்னு மாற்றலாம் இல்லையா? ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? அவங்க கொடுத்துருக்க க்ளூவை வச்சு தான் நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்களாவே இஷ்டத்துக்கு போட்டு பி எடுத்துகிட்டு ஜி போட்டால் கோட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ போட்டை ஒரு ட்ரெஸ் ஐட்டமாக மாற்றணும். ட்ரெஸ்ஸில் என்ன போட்டு மாதிரியே வரும் அப்படின்னா கோட். நீங்கள் வியர் பண்ணுவீங்க இல்லையா? எஸ்பெஷலி பாய்ஸ் வியர் பண்ணுவீங்க. ஒரு ஷர்ட், ஃபேண்ட், அது மேலே கோட் வியர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ போட்டில் பி எடுத்துகிட்டு சி போட்டிங்கன்னா கோட். போட்டில் பியை எடுத்துகிட்டு சி போட்டிங்கன்னா கோட். ஸோ ஒரு ட்ரெஸ் ஐட்டமாக வந்துருச்சா? எஸ், போட், கோட். நெக்ஸ்ட்டு போகலாமா? ஃபிஃப்த் ஒன், தீஃப். ஃபிஃப்த் ஒன் என்னது? தீஃப்னா திருடன். தீஃப்னா என்னது? திருடன். ராபரி பண்ணுறவங்கள தீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த தீஃபில் சேஞ்ச் இட் இன்டு an இம்பார்ட்டன்ட் பர்சன். தீஃபுங்கிறது திருடன், அதில் ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்னவா மாறுமா? ஒரு முக்கியமான பர்சன், ஒரு விஐபின்னு சொல்லலாம், முக்கியமான ஒரு பர்சனாக மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ தீஃபில் டீ எடுத்துகிட்டு சி போட்டிங்கன்னா சீஃப். டீ எடுத்துகிட்டு சி போட்டிங்கன்னா அது என்னது? சீஃப். தீஃப், சீஃப். சீஃப்னா ஹெட்டுன்னு அர்த்தம். நம்ம அதாவது பாடியோட பார்ட் ஹெட்டு கிடையாது. இந்த சீஃப்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ஆர்மி, மிலிட்ரின்னு இருந்துச்சுன்னா சீஃப் ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சீஃப் ஆஃபீஸர் கீழே தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா சிஇஓ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் சீஃப். அவர் தான் வந்துட்டு எல்லாமே ஹெட்டு மாதிரி. ஓகேவா? ஸோ சீஃப்னா ரொம்ப முக்கியமான பர்சன். சீஃப்னா என்னது? ரொம்ப முக்கியமான பர்சன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்டருக்கெல்லாம் பெரிய மினிஸ்டர், அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க? சீஃப் மினிஸ்டர். இப்போ யார் நம்மளுடைய ப்ரெசன்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. ஓகேவா? அவர் தான் சீஃப் மினிஸ்டர். அப்போ சீஃப்னா ரொம்ப முக்கியமான பர்சன். அப்போ தீஃபில் ஒரு லெட்டரை மாற்றினா அது என்னவா மாறுது? சீஃபாக மாறுது. தீஃபில் டீ எடுத்துகிட்டு சி போட்டிங்கன்னா சீஃப். டீ எடுத்துகிட்டு சி போட்டிங்கன்னா அது என்னது? சீஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹால். HALL, ஹால். சேஞ்ச் இட் இன்டு அ வேர்ட் மீனிங் ஸ்டாப். ஓகேவா? ஹால் அப்படின்னா பெரிய ஹால் மாதிரி. ஓகேவா? நம்ம ஸ்கூல்லையே செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமாக பார்த்துருப்பீங்க. அது பெரிய ஹால் மாதிரி இருக்கும்.
அதனால தான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த கிளாஸில் என்ன பண்ண சொல்லுவோம், அசம்பிள் ஆக சொல்லுவோம். ஓகேவா? ஹால் அப்படின்னாலே பெரிய பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ஹவுஸ்லையுமே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு போர்ட்டிகோ இருக்கும், வராண்டா இருக்கும், நெக்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே என்ன இருக்கும், பெரிய ஹால் தான் இருக்கும். ஸோ எல்லோரும் மீட் பண்ணணும், மீட்டிங் பிளேஸ் மாதிரி எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுன்னா ஹாலில் உட்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மேரேஜ் ஹால், ரிசப்ஷன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மேரேஜ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணணுன்னா ஹாலில், பெரிய மேரேஜ் ஹாலில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாலில் ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு என்னவா மாறும்னா ஸ்டாப் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டாக வருமா, ஸ்டாப்புங்கிற மீனிங் வரணுமா. அப்போது ஹாலில் லாஸ்ட்டு எல்லுக்கு பதிலாக டீ போட்டிங்கன்னா ஹால்ட்டு, HALT, ஹால்ட்டு. ஹால்ட்டுனா ஸ்டாப்புன்னு தான் அர்த்தம். ஹால்ட்டுனா என்னது, ஸ்டாப் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் பஸ்ஸில் லாங் ட்ரைவ் போகிறீங்க, இங்கேருந்து சென்னை போகிறீங்க அப்படின்னா, சென்னை, கும்பகோணம் அந்த மாதிரி லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா நடுவில் பஸ்ஸை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணுவாங்க, ஹால்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த கண்டக்டர் சொல்லுவார், இங்கே 10 நிமிஷம் பஸ் வந்து ஹால்ட்டில் வச்சுருப்போம். அப்படின்னா என்ன, ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம், உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை வாங்கிக்கோங்க, சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஹால்ட்டு. ஹால்ட்டுனா ஸ்டாப்புன்னு அர்த்தம். ஹால்ட்டுனா என்னது, ஸ்டாப்பு. ஸோ HALL ஹால், அதில் ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸ்டாப் அப்படிங்கிற மீனிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஹாலில் லாஸ்ட்டில் இருக்க எல்லை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக டீ போட்டிங்கன்னா ஹால்ட்டு. ஓகேவா? ஹால், ஹால்ட்டு, ஹால், ஹால்ட்டு. நெக்ஸ்ட்டு ஹோல்டு, HOLD, ஹோல்டு. ஹோல்டுனா பிடிச்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம், நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹோல்டு, சேஞ்ச் இட் டு மீனிங் பிரேவ். இந்த ஹோல்டை நீங்கள் என்ன பண்ணணுமா, ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணி பிரேவ் அப்படிங்கிற மீனிங்க்கு கொண்டுட்டு வரணும். பிரேவ்னா ரொம்ப தைரியமாக, பிரேவ்னா என்னது, ரொம்ப தைரியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ பிரேவ். ஸோ HOLD ஹோல்டில் ஹச்சை கேன்சல் பண்ணிவிட்டு பி போட்டிங்கன்னா இட் வில் பிகம் போல்டு. ஹோல்டு, போல்டு. போல்டுனா பிரேவுங்கிற மீனிங் தான் வரும். போல்டுனா என்னது, பிரேவுன்னு அர்த்தம். பிரேவ்னாலும் போல்டுனாலும் தைரியம்னு அர்த்தம். ஓகேவா? நம்மளோட இந்தியாவில் என்ன சொல்லலாம், ஒரு போல்டான லேடி, அயன் மேனுன்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லலாம். ரொம்ப தைரியமான ஒரு பர்சன். ஃப்ரீடம்க்கு அப்புறம் தனித்தனியாக இருந்த இந்தியாவோட பார்ட்ஸை ஒன்றா சேர்த்தவர் அவர் தான். அதே மாதிரி அயன் லேடி, போல்டான லேடின்னு யாரை சொல்லலாம்னா மிஸ்ஸஸ் இந்திரா காந்தியை சொல்லலாம். ஜவஹர்லால் நேரு அங்கிளுடைய டாட்டர், அவங்களும் ஒரு போல்டான லேடி தான். ஓகேவா? அவங்களுக்கு மேடம் அப்படின்னு சொன்னால் பிடிக்காதான், சார் அப்படின்னு சொன்னால் தான் பிடிக்குமா. ஸோ அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்திரா காந்தி மேமை என்னென்னு தான் சொல்லுவாங்களாம், சாருன்னு தான் சொல்லுவாங்களாம். ஓகேவா? ஸோ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக டெசிஷன்ஸ் டக்குன்னு எடுப்பாங்க. ஓகேவா? அதனால தான் அவங்கள போல்டான லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹோல்டில் ஹச் எடுத்துகிட்டு பி போட்டிங்கன்னா போல்டு. ஹோல்டில் ஹச் எடுத்துகிட்டு பி போட்டிங்கன்னா என்னவாயிடும், போல்டு. போல்டு இஸ் நத்திங் பட் பிரேவ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் செயின். சேஞ்ச் இட் இன்டு அ சீட்டு. சீட்டுனா நம்ம உட்கார்றது. சீட்டுனா என்னது, நம்ம உட்கார்ற பிளேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை உட்கார்ற திங்குன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த செயினில் ஒரு லெட்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு உட்கார்ற ஒரு விஷயமாக மாறும். நம்ம எதில் சிட் பண்ணுவோம், எதில் சீட், நம்மளுடைய சீட் எது அப்படின்னா சேரில் தானே சிட் பண்ணுவோம். ஸோ செயினில் எண்ணெய் எடுத்துகிட்டு ஆர் போட்டிங்கன்னா சேர், எண்ணெய் எடுத்துகிட்டு ஆர் போட்டிங்கன்னா அது என்னது, சேர். ஓகேவா? ஸோ செயின், சேர். அதனால தான் அவங்க சேஞ்ச் இட் இன்டு அ சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஹவுஸ் அப்படின்னா வீடு அப்படின்னு அர்த்தம். ஹோம், ஹவுஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இந்த ஹவுஸில் சேஞ்ச் இட் இன்டு அன் அனிமல். இன்னொரு அனிமலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும், அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹவுஸில் ஹச் எடுத்துகிட்டு எம் போட்டிங்கன்னா மவுஸு. ஹச் எடுத்துகிட்டு எம் போட்டிங்கன்னா என்னவாயிடும், மவுஸ் இஸ் நத்திங் பட் எலி. ஓகேவா? ஸோ மவுஸ் ஒன்று இருந்தால் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய இருந்தால் மைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாரி, சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் மைஸு, மவுஸு. மைஸ்,
மவுஸ். ஓகேவா, ஒன்று இருந்தால் மைஸ், நிறைய இருந்தால் மவுஸ். ஓகேவா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்ப்பா. மவுஸ், மைஸ். இதில் பார்த்தீங்கன்னா எந்த காடுடைய வாகனம் வந்துட்டு மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க? எஸ், விநாயகர் காட். விநாயகர் காடுடைய வாகனம். ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு அனிமல் வந்துட்டு வாகனமாக இருக்கும். முருகா காடுக்கு பீகாக். ஓகேவா, ஐயப்பன் காடுக்கு டைகர், மாரியம்மனுக்கு பார்த்திங்கன்னாலும் டைகர் வரும். ஓகேவா, அதே மாதிரி இந்த விநாயகருக்கு யார் அப்படின்னா மவுஸ் தான். விநாயகருக்கு யார்? மவுஸ் தான் வாகனமாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட். LAST, லாஸ்ட். சேஞ்ச் இட் இன்டு அ டைரக்ஷன். இந்த லாஸ்ட்டில் ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு டைரக்ஷனாக மாறும். உங்களுக்கு தெரியும் 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பேசிக் டைரக்ஷன்ஸ் தான் 4. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்து. ஆனால் டோட்டலாக 8 டைரக்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே டைரக்ஷன்ஸில் படிச்சிருப்பீங்க. என்னது? ஈஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் நடுவில் இருந்தால் நார்த் ஈஸ்ட்டு. ஓகேவா, அதுவே சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருந்தால் சவுத் வெஸ்ட்டு அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்தா டோட்டலாக 8 டைரக்ஷன்ஸ் இருக்குது. அதில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா லாஸ்ட் அப்படிங்கிற வேர்டில் ஒரே ஒரு லெட்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு டைரக்ஷனாக மாறும். அப்போ எல் எடுத்துகிட்டு ஈ போட்டிங்கன்னா ஈஸ்ட்டு. எல் எடுத்துகிட்டு ஈ போட்டிங்கன்னா அது என்னவா மாறும்? ஈஸ்ட் அப்படின்னு மாறும். ஈஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட் டைரக்ஷனில் என்ன நடக்கும்? சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் வந்துட்டு எந்த சைடு ரைஸ் ஆகும் அப்படின்னா ஈஸ்ட் சைடு. ஓகேவா, எந்த சைடு ரைஸ் ஆகும்? ஈஸ்ட் சைடு. இந்த மாதிரி 4 டைரக்ஷனில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால தான் அதுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு பேரே நியூஸ். NEWS, நியூஸ். நியூஸ் கேட்பீங்க இல்லையா? நியூஸ்க்குனே தனியாக சேனல்ஸ்லாம் இருக்குது டிவியில். ஸோ N ஃபார் நார்த், E ஃபார் ஈஸ்ட், W ஃபார் வெஸ்ட், S ஃபார் சவுத்து. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு எல்லா டைரக்ஷன்லேயும் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க உடனுக்குடனே. ஓகேவா, ஸோ அதுதான் நியூஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா லாஸ்ட்டுங்கிற வேர்டில் ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு டைரக்ஷனாக மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லை கட் பண்ணிவிட்டு ஈ போட்டிங்கன்னா ஈஸ்ட்டு. எல்லை கட் பண்ணிவிட்டு ஈ போட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஈஸ்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் டன். DONE, டன். டன்னா முடிச்சிட்டேன், ஐம் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? டன் அப்படின்னா ஓகே, ஐம் ஃபினிஷ்டு அப்படின்னு அர்த்தம். இதில் சேஞ்ச் இட் இன்டு அ பேர்டு. ஒரு பேர்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த டன்னுங்கிற வேர்டை ஒரு பேர்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் DONE, டன்னில் என்ன எடுத்துகிட்டு வி போட்டிங்கன்னா இட் வில் பிகம் டவ். இட் வில் பிகம் டவ். ஓகேவா, டவ்ன்னு சொல்லலாம், PGNன்னு சொல்லலாம். ஓகேவா, பீஸுக்கான ஒரு சிம்பிள். எங்கெல்லாம் அமைதி வரணும்னு எதிர்பார்க்குறோமோ, எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அங்கே என்ன பண்ணுவாங்க? இந்த PGNனை பறக்க விடுவாங்க பீஸுக்காக. ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா PGNனை ஃப்ளை பண்ண விடுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த 23ஆம் புலிகேசி ஃபிலிமில் கூட பார்த்தீங்கன்னா வடிவேல் அங்கிளுக்கு அகைன்ஸ்டாக வாருக்காக வருவாங்க. அப்போ அந்த அங்கிள் என்ன பண்ணுவாங்க? ஒயிட் PGNனை பறக்க விட்டுட்டு ஒயிட் ஃப்ளாகை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே காமிப்பாங்க. நான் வந்து சரண்டர் ஆகிட்டேன், சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ பீஸுக்கான சிம்பிள் தான் இந்த டவ். பீஸுக்கான சிம்பிள் தான் என்னது? இந்த டவ். ஓகேவா, ஸோ டன் அப்படிங்கிறதுல ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணால் பேர்டாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ DONE, டன்னில் என்ன கட் பண்ணிவிட்டு வி போட்டிங்கன்னா இட் வில் பிகம் டவ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிளான். பிளான்னா ஐடியா. பிளான்னா என்னது? ஐடியான்னு சொல்லலாம், திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ சேஞ்ச் இட் இன்டு வாட் சில்ட்ரன் டூ இன் த ஈவினிங். ஈவினிங் டயத்தில் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்களோ அப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் டயத்தில் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் முடிஞ்சோடனே ப்ளே பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ப்ளே பண்ணுவீங்க. ஸோ PLAN, பிளானில் என்ன கட் பண்ணிவிட்டு ஒய் போட்டிங்கன்னா ப்ளே. என்ன கட் பண்ணிவிட்டு ஒய் போட்டிங்கன்னா என்னவா மாறும்? ப்ளேவாக மாறும். ஓகேவா, ஸோ அதுதான் ஈவினிங் டயத்தில் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வேர்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு க்ளூ கொடுத்துட்டாங்க. ஸோ PLAN, பிளானில் என்ன கட் பண்ணிவிட்டு ஒய் போட்டிங்கன்னா இட் வில் பிகம் ப்ளே. ஓகேவா, ஸோ இதுதான் லெசன் 33. ஒரு கொடுத்துருக்க வேர்டில் ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணால் அவங்க கொடுத்துருக்க க்ளூ படி இன்னொரு புது வேர்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க நீங்களாகவே ஒரு நியூ வேர்டை ஃபார்ம் பண்ணக்கூடாது.
அவங்க கொடுத்துருக்க க்ளூவை பேஸ் பண்ணி தான் நியூ வேர்டை ஃபார்ம் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் ஒரே ஒரு லெட்டரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். எல்லா லெட்டர்ஸையும் கண்ணா பின்னான்னு சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு லெட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஒரு லெட்டரை இன்கார்பரேட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இந்த லெசனுடைய மெயின் கண்டிஷன். ஓகே, ஒன் லெட்டரை சேஞ்ச் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க க்ளூவை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு லெசனோட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.